சமோசா இன்னுமா ரெடி ஆகல? நான் உனக்கு எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி சொன்னேன். இத பாருங்க, இது பேரு சமோசா. இத செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது என்ன சின்ன வேலையா? அவ்வளவு சாதாரணமா செய்யறதுக்கு? உடனே செய்ய முடியாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கேக் செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? கேக்கை யார் வேணாலும் பண்ண முடியும். ஆனா இவ்வளவு டேஸ்டான சமோசாவை இந்த டீ கடை மண்டையில தவிர யாராலையும் செய்ய முடியாது. அப்பனா சரி, ஒருவேளை கேக்கை யாரு வேணாலும் பண்ண முடியும்னு சொல்ற நீ. நாளைக்கு கேக் காம்படிஷன் இருக்கு. அதுல மேயரே வந்து கப்பு கொடுக்க போறாரு. நீங்களும் அங்க கேக் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறான்னு. ஓகே, நாளைக்கு நாங்க கேக் பண்ணி கொண்டு வரோம். காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டுறோம். என்ன பத்துலோ? ஆஹா, நீங்க சொல்லியே முடிச்சிட்டீங்க. அப்ப பண்ணி தானே ஆகணும். ஆனா முதல்ல இங்க இருந்து ஓடி ஆகணும். இல்லன்னா நம்ம கேக் பேக் ஆயிடும். மோட்டோ பின்னால திரும்பி பாரு. அடே, அப்படியே யூட்டர்ன் அடிச்சு எஸ்கேப் ஆயிடு. ஐயோ, பத்திக்கிச்சு வழியா விடுங்க. ஓகே, அத கொண்டு வரேன். இதா என்னமோ போட. எப்பவோ பொறுமை கடலிடம் பெரிது. புரியுதா? பாத்து இப்பதானே சொல்லி வாய கூட மூடல. அதுக்குள்ள மறுபடியும் அடிக்கிறியா? நிறுத்துற. மைதா பார்த்தேன். கிளம்பலாம் மோட்டோ. இந்த நம்மள அடிச்சுக்க இந்த உலகத்திலே ஆள் இல்ல. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இந்தியால இருக்கிற திருடனுங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. சிங்கம் சார், நீங்க இந்த கேக்க பத்திரமா பாத்துக்கங்க. நாங்க போய் திருடனை புடிச்சிட்டு வரோம். அட பாவி, கேக்கா போட்டு பத்துலு. தேங்க்யூ போட்டு பத்துலு. அட சிங்கம் சார், நீங்க இப்போ யாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மோட்டு பத்துலு மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாத்தீங்களா, இன்னைக்கு என்னோட பிறந்தநாள். அதை நானே மறந்துட்டேன். ஆனா அதை அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு புதுசா ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு உதவி செய்யறதுக்காக ஜானை பிடிக்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க. சிங்கம் சார், வாங்க கேக்க கட் பண்ணலாம். இத பார்த்தா கேக் டேஸ்டா இருக்கும் போல இருக்குது. ஆமா சிங்கம் சார், முதல்ல கேக் கட் பண்ணுங்க. மோட்டுவும் பத்துலுவும் ஜான பிடிக்க போயிருக்காங்க. எவ்வளவு நேரத்துல வருவாங்கன்னு தெரியலையே. கேக் கெட்டு போயிட போகுது. சீக்கிரம் வெட்டுங்க சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு சிங்கம் சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. எனக்கு இன்னும் கொஞ்சம். ஓட்டு பத்துலு, தேங்க்யூ ஃபார் த கேக். என்னோட பர்த்டே கிஃப்ட் எங்க?
gift தானே கிஃப்டா வேணும் பத்துலு இவனுக்கு gift வேணுமா குடு ஏய் இந்தடா வெட்டிக்க வெட்டிக்க மாமாரே மாமாரே கூப்பிடுல இப்ப கூப்பிடுறா ஓடி ஓடி எனக்கு பசியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப நாம இந்த கேக்கு சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. எப்ப பார்த்தாலும் இவனுங்களை துரத்துறதே நமக்கு பொறுப்பா போச்சு. நில்லுங்க, அத தொடாதீங்க. நல்ல வேலை அவங்க முழு கேக்கையும் சாப்பிடல. சீக்கிரம் வா, அங்க கேக் காம்படிஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆஹா சமோசா. பத்துலு சமோசாவும் டீ சாப்பிட்டு போலாமா? அடே உன்னால ஒரு நாள் கூட சமோசா சாப்பிடாம வாழவே முடியாதா? அங்க லேட் ஆகிட்டு இருக்குடா, எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. டேய் டீ கடை மண்டையா, நாங்க 2 பேரும் கேக் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அட என்னோட வாழ்த்துக்கள் என்னைக்கும் உங்க 2 பேருக்கும் இருக்கும்பா மோட்டு பட்லு. வெறும் கையில வாழ்த்து சொன்னா எப்படி பலிக்கும்? சமோசா கொடுத்து சொல்லலாம்ல. ஒண்ணே எடுத்துக்கிறேன். ஒரு சமாசா கூட தரமாட்டேன். நேத்து என்னை ஏமாத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டீங்களா? அதுக்கு முதல்ல காசை கொடுங்க. அங்க இருக்கான் பாருங்க மோட்டோ, என்னோட 2 மாசம் மளிகை பில்ல அவன் இன்னும் கொடுக்கவே இல்லைங்க. உனக்கு மட்டும் அல்ல, இவன் காய்கறிக்கு, இவன் பாலுக்கு, இவன் வீட்டுக்கு யாருக்குமே காசு தரல. வீட்ல கேக் பண்ணி சாப்பிடுறதுக்கு மட்டும் காசு இருக்கு, ஆனா எங்களுக்கு கொடுக்க காசு இல்லையா? எஸ்கேப் மட்டும் யார்கிட்ட மாட்டாலும் அந்த சொன்னா காக்கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது. சீக்கிரம் ஓடுறா. சீக்கிரம் வாங்க. ஏய் எங்க என்ன ஒரு ஓட்டம் ஓடி வராங்கடா அந்த அக்கா. ஏய் நில்லே. ஏய் ஒரு மரியாதை. இனிமே ஓடி பிரயோஜனம் இல்ல, அப்படியே பறந்துருவான். கேட்ச் மோட்டோ, குட் கேட்ச். நில்லுங்க, நீங்க எல்லாரும் எங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அட நீ ஏன்டா நின்னுட்ட? நீ தானடா நில்லு நில்லுன்னு கத்துன. என்ன நல்ல ரவுண்ட் கட்டறாங்க பாத்தியா? என்ன அம்மா நில்லுங்க, எங்க வர்றீங்க? ஏய் வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அந்த சின்ன கேப்ல பயன்படுத்தி ஆட்டைய போட்டுருக்காங்க. கேக் எல்லாம் குறைஞ்சு போச்சு. நாம எப்படி காம்படிஷன்ல கலந்துக்கிறது? கேக் இல்லாம காம்படிஷன்ல சேர்த்துக்க மாட்டாங்களே. மோட்டு பத்துலு, நீங்க 2 பேரும் கேக் எடுத்துட்டு எங்க போனீங்க? நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். முதல்ல எனக்கு கேக்க கொடுத்தீங்க, அத நான் சாப்பிடுறதுக்குள்ள எனக்கு பர்த்டே விஷ் கூட நீங்க பண்ணல. கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலா என்ன அடி அடி அடின்னு அடிச்சீங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஏ ஏ ஏ ஏ ஏ சிங்கம் சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நீங்க சைலண்டா இருக்கிறது நல்லது. ஏன்னா இவனுக்கு மூளை இப்ப வேலை செய்யல. என்னால சும்மா இருக்க முடியாது. என்னோட கேக் எங்க? என்னோட கிஃப்ட் எங்க? என்னோட பார்ட்டி எங்க? இது புடி. நான் அப்படி என்னடா கேட்டேன்? கேட்டேன். ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குது? ஐ அம் சாரி. ஏன் தெரியாம கேட்டுட்டேன், என்ன விட்டுடு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாமா. யோ கஜா கஜா, திடீர்னு இந்த மோட்டுக்கு என்னதான்ப்பா ஆச்சு? எங்க கூட நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கே தானா புரிஞ்சிடும். வேற யாராவது போட்டியாளர் இருந்தீங்கன்னா சீக்கிரமா உங்க கேக்க கொண்டு வந்து இங்க வைங்க. இல்லன்னா நான் இப்ப ரிசல்ட்ட சொல்லிடுவேன். நீ எதுக்கு மோட்டோ அழுதுகிட்டு இருக்க? கண்டஸ்டன்ட் இங்க தான் இருக்கும், ஆனா எங்க கிட்ட கேக் தான் இல்ல. ஐயா நடுவர் ஐயா, இந்த பீஸ் மட்டும் தான் பாக்கி இருக்கு ஐயா.
இவ்வளவு சின்ன கேக் பண்ணிருக்க. ஆனா இப்பவாவது தெரியுதா கேக் பண்றது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு? பத்துலு, எனக்கு வயிறு காலியா இருக்கும், மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணு. ஐடியா நடுவரையா, எங்களோட கேக் எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சுன்னா எல்லாரும் எங்களை விரட்டி வேட்டையாடுற அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சுன்னா பாத்துக்கங்கல. அப்புறம் அதுல ஒரு பீஸ மட்டும் ஐயாவோட கண் பார்வைக்கு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தோம் பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ கூட நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இது சமோசா கேக், ரெண்டு மிக்ஸ் ஆகியிருக்கும். சமோசா கேக், வாவ், கலக்கிட்டீங்க நீங்க. என்ன பின்னால லைட் எல்லாம் எரியுது, நம்பிட்டாரோ? எவ்வளவு சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு. நீங்க தான் ஃபர்ஸ்ட். மேயர் சார், நீங்க எங்க கேக்கையும் சாப்பிட்டு சொல்லுங்க. இப்ப நீங்க சாப்பிட்டது வெறும் சமோசா கேக்கு தான். ஓஹோ, சாரி. இந்த கேக்கு தான் எல்லாத்த விட ரொம்ப நல்லா இருக்கு. மோட்டு பட்லுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறேன். சிங்கம் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. வேலையை விட்டுட்டு கல்ஃப் கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அநேகமா அவங்க ஏரியால கொள்ளை எல்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மோட்டு பத்துல உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நெக்ஸ்ட் மந்த் கோல்ஃப் சாம்பியன்ஷிப் இருக்கு. அதுல முதல் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய். நானும் எங்க அப்பாவும் 2 பேரும் அதுல கலந்துக்க போறோம். இந்தியா மேல சத்தியம், தாய்நாடு இந்தியா மேல சத்தியம், நாங்க ஜெயிச்சே தீர்வோம். ஈர்க்குச்சி, நாங்களும் களத்துல இறங்குறோம். இரு. மோட்டு பத்துலு, இந்த விளையாட்டை உங்களால விளையாட முடியாது. இருந்தால் நான் உங்களுக்கு கத்து தரேன். வாங்க, டீ எடுங்க. நெக்ஸ்ட் அட கடவுளே. மோட்டு பத்துலு டீன்னு இத சொல்ல மாட்டாங்க. கோல்ஃப்ல டீனா அது இதுதான். புரிஞ்சுதா? எஸ். எங்க பாரு மட்டும் கோல்ஃப் பேட்டை இப்படி பிடிச்சு பால குறி பார்த்து அப்படி அடிச்சோன்னா பால் சும்மா பறந்து போய் அங்க விழும். அங்க ஒரு கொடி இருக்கு, அது அங்க. ஈர்க்குச்சி, இப்ப பாரு, நான் அடிக்கிறேன். 2 கையில அடிக்கிறேன். முதல்ல இப்ப என்னுடைய இடது கையில அடிக்கிறேன். பத்துல உனக்கு ஒன்னும் ஆகலையே. சிங்கம் மைசன், உனக்கு என்ன ஆச்சு? அப்பா அப்பா பார்த்து. அம்மா கண்ணா. எங்கேயோ கேட்ட குரல். இன்னும் அதே சீனு தான் ஓடிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வெளியில வாங்க சார். என்ன கிரிக்கெட் ஸ்டம்ப் மாதிரி ஆயிட்டாரு. ஓகே. இப்ப நகரலாம். எந்திரிங்க. ஓகே மோட்டோ, ஓங்கி டைகர் விட்டு மாதிரியே அடி. மோட்டோ கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறது நல்லது. மனுஷங்க உசுர் மேல என்ன பயத்துல இருக்காங்க. ஆஹா, சூப்பர் ஷாட். என்னடா வாக்க போறடே மோட்டோ, வீங்கன வாயா. சாரி. கொஞ்சம் பொறுத்துங்க. இந்த வாட்டி நான் அடிக்கிற ஷாட்டுக்கு இந்த உலகமே பார்க்க போகுது. இப்ப பாருங்க. என்னடா நடக்குறீங்க?
கொஞ்சம் பக்கத்தை காணோம். டேய் பிரமாதம். என்ன ஷாட் அடிச்ச மோட்டு. கண்ணா வாங்கிட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. அங்க நீ போக கூடாது, சும்மா பால் தான் போகணும். ஓகே டேய் பந்துடா. தினமும் இங்க யாராவது வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் அவங்கள விட போறது இல்ல. ஓ ஆஹா. இங்க இருந்து போங்க, வேற எங்கேயாவது போய் விளையாடுங்க. இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓ, ஒரு சின்ன பொடி அணில நம்மள பயமுறுத்த பாக்குது. பார்க்கலாம் அது என்ன பண்ணுதுன்னு. என்ன பண்ணுவ சொல்லு. என்னடா மோட்டோ, அணில் எல்லாம் உன்னை பழி வாங்குது. இல்ல ஆஹா அடே மோட்டு, ஒரு சின்ன பந்துக்காக இவ்வளவு பெரிய மரத்து மேல எல்லாம் ஏறாத. கீழே விழுந்தா ரெண்டா பொழந்துக்குவேடா. டாய் பத்தல மண்டையா, இது பால் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, என் மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். அனில் நில்லு. ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் லா. பால மரியாதை திருப்பி கொடு. அது என்னோட பால். அம்மா. சொன்னா கேளு மோட்டோ. என்னடா எல்லாரையும் ஸ்பைடர்மேன் மாதிரி ஆக்கிட்டே. டேய் வீங்கன வாயா. மரியாதையா பால கூட இல்லனா கொன்னுடுவோம் உன்னை. நீ ரொம்ப புத்திசாலி மோட்டோ. எப்படியோ மேல ஏறிட்ட, ஆனா கீழே எப்படி போவ? எப்படி மேல ஏறணும் அதே மாதிரி கீழே இறங்கிடுவேன். கொஞ்சம் கீழே எட்டி பாரு. உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. இல்லனா இந்த கோல்ட் ஸ்டிக்காலே உங்களை அடிப்பேன். தம்மா தூண்டு இருந்துகிட்டு ஏங்கிட்டியா ஜோக் அடிக்கிறியா? முடிஞ்சா இந்த கோல்ட் ஸ்டிக்கை எடுத்து என்ன அடி பார்க்கலாம். அடி அடி அடி. மம்மி, இந்த பாதாம் பிஸ்தாவை சாப்பிடுங்க. மோட்டு ஸ்டாப். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். போனா போது அந்த அணில விட்டு. மோட்டோ நில்லு, போதண்டா. காப்பாத்துங்களா. டேய், இன்னுமா அந்த அணிலுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்க? உனக்கு அசிங்கமா இல்ல? டேய் மண்டையா, அணில பார்த்து பயந்து ஓடி வரலடா. மேல ஒருத்தன் இருக்கான். மேல இருக்கிறவரை பார்த்து எதுக்கு பயப்படணும்? அவர் ரொம்ப நல்லவரு, கருணை உள்ளம் கொண்டவரு. டேய் மண்டையா, நல்லா மேல பார்த்து சொல்லுடா. அவரு கடவுளா இல்ல கருப்பா இருக்கிற மனுஷன் நானு. அந்த மேல இது என்னடா புது பிரச்சனை? ஸ்டாப் ஸ்டாப். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். சார், எந்த மேல சத்தியம் வச்சாலும் அவன் நிக்கிற மாதிரி இல்ல. அவன் ஒரு ஆவேசத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரமா ஓடுற வழியை பாருங்க.
மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறான்? இடிச்சது ஒருத்தன், அடி வாங்குறது நாங்களாடா. டே வீங்கன வாயா, உன்னால பாரு அவன் எங்களை அடிச்சிட்டு போறான். ஐடியா வா மோட்டோ, முதல்ல அந்த அனில் மேட்டரை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோல்ஃப் விளையாடலாம். என்னடா பேசுறப்போ அடுத்த சேசிங் தான். கடவுளே, என்னோட இடுப்பு போச்சு. அப்பா, உனக்கு இடுப்பு தான் போச்சு. ஆனா என்ன பாரு கண்ணா, ஓட்டு மொத்த முதுக்கு முள்ளால பஞ்சர் ஆகி போச்சு. எடுக்க முடியாது. அப்பா, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதாடா? ஏதாவது ஐடியா பண்ணுடா. ஐடியா சமோசா. ஒருவேளை எதிரிங்க ரொம்ப பலசாலியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதுதான் சரியான ஐட்டம். பிக்கப் பண்ண மாட்டோம். ப்ளீஸ், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நாங்க தோத்துட்டோம். நீங்க எவ்வளவு பெரிய பலசாலி தெரியுமா? சமோசாவை சாப்பிட்டு நீங்க ரொம்ப பெரிய பலசாலி ஆயிட்டீங்க. எங்களை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், மன்னிச்சிடுங்க. இப்ப பாத்தியா, மலைக்கு கீழே ஒட்டகம் வந்துடுச்சு. எங்க இருக்கு ஒட்டகம்? எனக்கு ஒட்டகம்னா ரொம்ப பயம். அட, இது வெறும் பழமொழி தான், பீதியாகாத. மரியாதையா நகர்ந்து போயிடுங்களா, உனக்கு அடி விழும். பாய் பாய், மறுபடியும் எப்பவாவது சந்திப்போம். ஹாப்பி ஜர்னி. ஆமா, இது ஏன் ஹாப்பி ஜர்னின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே? மோட்டோ, ஒரு நிமிஷம் நிப்பாட்டு.